வணக்கம். இன்றைக்கி வந்து காரைக்குடி குக்கிங் சேனலில் காரசாரமான முட்டை மிளகு வறுவல் தாங்க செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வந்து ஏற்கனவே நான் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ உளுந்தோட நிறம் மாறினதும் இது கூட ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம், ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க போதும். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ரொம்ப மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. இப்போ இந்த தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க லேசாக. இப்போ மசாலாவை எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ மூடி வச்சு மூடிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாட்டம் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து என்ன பண்ணிங்க, 2ஆக கட் பண்ணிக்கோங்க. வந்து நடுவில் இருக்க மஞ்சக்கரு வந்து கட்டாகாமல் கட் பண்ணிக்கோங்க. இதே மாட்டம் உள்ளே இருக்க கருவை எடுத்துகிட்டு தனியாக வச்சுடுங்க மஞ்சக்கருவை. இப்போ இதே மாட்டம் எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மட்டுமே எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து முட்டை கட் பண்ண நேரம் மட்டும் மசாலா வந்து இது ஒன்றா போதும். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு காரசாரமாக இருக்கும். நீங்கள் மஞ்சள் கருவையும் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த கரு உடஞ்சி போயிட்டு உங்களுக்கு அந்த காரசாரம் எல்லாம் போயிடும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஸ்டவ்வை ஹையில் எல்லாம் வைக்க வேணாம். இப்போ நல்லா மசாலா கூட கிண்டியாச்சு. இப்போ ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சக்கரு, அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு லேசாக கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.